விநாயகருடைய வரலாற்றை பற்றி பலரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, அது என்ன பிள்ளையாருக்கு பலவிதமான கதை சொல்லுகிறார்கள். ஒரு வரலாற்றின்படி, புராண வரலாற்றின்படி, நாங்கள் கந்த புராணத்திலே சொல்லப்பட்டபடி எப்படி என்று கேட்டால், சிவன் பார்வதி இருவரும் கைலாசத்திலே ஒரு ஓவிய கண்காட்சி, ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. இங்க மட்டுமில்ல, அங்கே நடந்திருக்க ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு சிவனும் பார்வதியும் சென்றிருந்த பொழுது யானையின் அழகான சித்திரங்கள் இருந்தன. அந்த சித்திரங்களை அவர்கள் பார்வையிட்ட பொழுது மனத்தை செலுத்தி ஆண் யானையான வடிவாக சிவன் உருக்கொள்ள, பெண் யானை வடிவு உமை உருக்கொள்ள, அவர்கள் இருவரும் சேர்ந்து போது உருவானவர் அல்லது வெளிப்படுத்தப்பட்டவர் தான் கணபதி என்று சொல்லப்படுகின்ற இந்த யானை முக கடவுள். யானை முக கடவுள் கந்த புராணத்திலே இருக்கின்றது. சிவபுராணத்திலேயும் இதே விதமாகத்தான் இருக்கின்றது. அந்த கந்த புராணத்திலே இருக்க சொல்லப்பட்ட கதையைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்திலே பிடியதன் உருமை கொடமிகு கரியாது வடி கொடு தன தாடி வழிபடு மாவரிடர் பிடியதன் உரு உமை கொள்ள. பிடி என்றது பெண் யானை. தமிழிலே சொற்களுக்கு பஞ்சமில்லை. பெண் யானைக்கு பிடி. பிடியதன் உரு உமை கொள்ள மிகு கரியது வடி கொடு. கரி என்றது ஆண் யானை. ஆண் யானையுடைய வடிவத்தை சிவன் எடுக்கும் கரியும் தனது அடி வழிபடும் அடியவர் இடர் துன்பம் தனது அடியை வழிபடுகின்ற அடியவர்களுடைய துன்பத்தை களைவதற்காக கணபதி வர அருளினன். கணபதி வர அருளினன் சிவன். We are graced by Shiva and Parvati to beget கணபதி. அப்படிதான் எங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற கதை. அதே மாதிரியாக தேவி பாகவதத்திலே பார்த்தால், உமையம்மையார் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கேட்பார்கள், உமையம்மையாருக்கும் ஊத்த வாரது உண்டிங்க. பல விதமான கேள்விகள் எல்லாம் இருக்குது. அவர்கள் நீராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நறுமண சாந்து கலவை மஞ்சள் அதெல்லாம் போட்டதெல்லாம் நீராடி கொண்ட அதை எடுத்து உருட்டிய பொழுது ஒரு குழந்தையாக வந்தது. அவரை தனது காவலனாக அவர் வைத்தார். அப்படி வைத்த பொழுது யாருமே இங்கு வரக்கூடாது என்று. இப்ப சிவன் வருகின்ற பொழுதும் அவர் அதை தடுத்தார். தடுத்த பொழுது அவர்களுக்கு இடையே ஒரு சண்டை கலகம் மூண்டது. சிவனுடைய கணதேவர்கள் எல்லாரும் வந்தார்கள். தேவர்கள், பிரம்மர்கள், விஷ்ணுக்கள் எல்லாரும் வந்ததான் தெய்வாகத்தில் இருக்கு. எல்லாரும் வந்து நந்தி தேவர் முதலாக வந்தும் முடியவில்லை. இறுதியாக சிவன் வந்து அவருடைய தலையை வெட்டி சிரச்சேதம் செய்யப்பட்டார். அந்த விநாயகர் அப்போது இருக்க மனுஷத்துல தான் அந்த தலை ரூபத்தில் இருக்கிறார். அப்பாது பார்வதியார் வந்து அதை பற்றி கவலையுட்டு கோபம் கொண்ட பொழுது சிவனுடைய ஆக்ஞைப்படி அவர்கள் போய் ஒரு தலை எடுத்துக் கொண்டு வந்தார்கள், யானை தலை. அதை வைத்து அவரை எழுப்பி புத்திரனாக ஏற்றுக்கொண்டார். தேவி பாகவதம் சொல்லுது. அதே மாதிரியாக சிவபுராணத்தினுடைய கதையை எடுத்து பார்த்தால் அவர் பிறக்கும் பொழுதே யானை தலைவனுடன் தான் தோன்றினேன் என்ற கதை தான் அங்கே காணப்படுகின்றது. இப்படி பலவிதமான வரலாறு இருக்கின்ற பொழுது கேட்கிறேன்னு கேட்டா இதுல எது உண்மை? அதான் நானும் கேட்கிறேன். இது ஏன் இந்த கதை உண்மை? பல கதைகள் வர வேணும், ஒரே கதையா இருக்கு. முதலாவது, இந்த விநாயகருடைய நிகழ்வும் எங்களுடைய மகா சிருஷ்டி, எங்களுடைய காலத்தை சொல்லுவோம், எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள், 432 கோடி வருடம் தங்க ஒரு பகல் காலம் பிரம்மாவுக்கு. இது ஒரு கல்பம். இது ஒரு கல்பம். இந்த ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்து இந்த 3 உலகங்கள் அழியும். பூலோகம் என்று சொல்லப்படுகின்ற எமது கேலக்சி, மில்கி வே என்று சொல்லுகின்றோம். அதுல இருக்கிற இந்த சூரிய குடும்பம் உட்பட ஒரு 2000 to 4000 பில்லியன்ஸ் ஆஃப் சன் ஃபேமிலிஸ் இருக்குதா இந்த சூரிய குடும்பம் ஆகாயகங்கை பால்வீதியில மட்டும். இதைத்தான் பூலோகம் பூலோகம் என்கிற புராணங்கள் சொல்றது. பூலோகத்தை பாய் போல சுருட்டி கொண்டு போனான் எல்லாம் இருக்குது. எங்களுடைய கேலக்சியினுடைய படத்தை நீங்கள் கூகுள்ல போய் பாருங்கள், மில்கி வே கேலக்சி என்று போட்டு பாத்தீங்கன்னா அப்படி பா சுருட்டின மாதிரி தான் இருக்கு இந்த பூலோகம். அதற்கு அடுத்தது புவர்லோகம்.
ஆண்ட்ரோமேடா கேலக்சி. அதற்கு அடுத்தது ஸ்வர்கலோகம், ட்ரையாங்குலர் கேலக்சி. இதெல்லாம் விஞ்ஞானத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். இந்த கேலக்சி ஆன்மீகத்திலே அந்தந்த பெயர். இந்த 3 உலகங்களும் இந்த கல்ப காலத்திலே அழிய, இதுக்கு தவிர்ந்த மிச்சமெல்லாம் அப்படியே இருக்கும். அப்படியே ஒரு கல்ப கால அடுத்த 432 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய இரவு காலத்துல அவர் ஓய்வெடுப்பார். இதெல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் இருக்கும். இது கல்பம். இந்த கல்ப காலங்கள்ல திருப்பியும் உலகம் தோன்றும். அவருடைய கல்பம் முடிஞ்சோடனே பிரம்மாவுடைய படைப்பாக இந்த 3 உலகங்களும் திருப்பி வரும். இது ஒரு பகல் காலம். இது பிரம்மாவுக்கு ஒரு பகல், ஒரு இரவு. இப்படி பிரம்மாவுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சா ஒரு வயசு. அப்படி பிரம்மாவுக்கு மொத்தமா 100 வயசு. இப்ப இருக்கிற பிரம்மா ஆதி பிரம்மா அவருக்கு பேர். அவருடைய வயசுல ஒரு பாதி முடிஞ்சு, 50 வயசு முடிஞ்சு. 51வது வயசுல 1வது மாசம் 1வது நாள் இப்ப நடக்குது. 1வது மாசம் 1வது நாள் இப்ப நடக்குது. சொல்லுவார்கள் சங்கல்பம் பண்ணும்போது ஆதி பிராமணே சொல்லுவார்கள். அப்ப ஒவ்வொரு பகல் பொழுதுக்கும் ஒரு பெயர் இருக்குது, கல்பம். இந்த கல்பத்தை சொல்றது ஸ்வேத வராக கல்பே. ஸ்வேதம் என்றால் வெள்ளை, ஸ்வேத வனம் என்றா திருவெண்காடு. திருவெண்காடு கோயிலை சொல்றது ஸ்வேத வனம். ஸ்வேதண்டா வெள்ளை, சுக்கிலம் என்றாலும் வெள்ளை, பிரகாசமான வெள்ளமான. சுக்லாம்பரதரம் விஷ்ணு, வெள்ளானை போர்த்தவர். அப்ப இந்த சுக்ல பட்சம் என்றா பிரகாசமான பாதி, வளர்புறை காலம், எங்கும் உணவொளி இருக்கின்ற காலத்தை சுக்ல பட்சம் என்று சொல்லுவார்கள். சுக்லமண்டா வெண்மை, பிரகாசமானது என்ற கருத்துல இருக்கு. அப்ப இந்த விதமாக இந்த காலத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த அவர்களுடைய இந்த பிரம்மாவனுடைய காலத்துல இப்ப இன்றைக்கு ஆதி பிராமணே ஸ்வேத வராக கல்பை. வராகம் என்றா பன்றி. எங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணுடைய ஒரு அவதாரம் பன்றி. அவர் பன்றியாக போய் இந்த உலகம் எல்லாம் சமநிலை குலைந்து போன பொழுது அவர் பன்றியாக போய் நிலைநிறுத்தினார் என்று வருகின்றது. அந்த கடந்தது இந்த கல்பத்துலதான். இந்த கடைசி 432 கோடி வருஷத்துக்குள்ளதான் விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்தது. அப்ப அதான் ஸ்வேதவராக கல்பம் என்று இதுக்கு பெயர். பிறகு அந்த கல்பத்துல 71 சதுர்யுகங்கள் வந்து ஒரு மன்வந்தரம். இப்படி 14 மன்வந்தரம் பெறும் ஒரு கல்பத்துல. இப்ப வந்திருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். இப்ப வைவஸ்வத மன்வந்தரே அதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல ஒவ்வொன்றிலையும் 71 சதுர்யுகம் இருக்கு. ஒரு சதுர்யுகத்துல 43,20,000 வருஷம் தங்கா. 43,20,000 years are in one மன்வந்தரா, சதுர்ஜுகா. அப்படி 27 சதுர்ஜுகம் போட்டுது பாஸ்ட். இப்ப நடக்கிறது 28வது. 71 இருக்குன்னு சொன்னேன். அந்த 71ல 27 போக 27 அஷ்டாவிம்சதி யுகே அந்த 28வது சதுர்யுகத்துல ஒவ்வொரு சதுரண்டா 4, சதுரமண்டா 4 பக்கம், அந்த சதுர்யுகம் என்றா 4 யுகம். இதுல 4 கூட்டம் இருக்கு. அதுல முதல் 3 போட்டு சத்திய யுகம் முதலாவது, கிருத யுகம் அல்லது சத்திய யுகம், திரேதா யுகம் 2வது, துபாபர யுகம். அங்கதான் மகாபாரத யுத்தம் நடந்தது, கிருஷ்ணர் இருந்தது. சம்பபாமி யுகே யுகே என்று சொல்லுகிறாரே, காலங்காலமாக வருவேன் என்று அந்த இதுக்கும் போட்டது. இவ கலியுகம் வந்துட்டுது. இந்த கலியுகம் வர்றதுக்கு முந்தி ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் ஒரு வியாசர் வருவாராம். அது எங்களுக்கு இதுல இருக்குது. அவர் வந்த இந்த வேதங்களை வகுத்தெல்லாம் தருவாரு. ஏன்னா கலியுகத்துல ஆயுள் குறைவு, மனுஷனுக்கு ஆயுள் குறைவு. முன்னெல்லாம் நிறைய காலம் இருந்தார்கள் தானே, நிறைய காலம் இருந்தார்கள். பைபிள்ல எடுத்து பார்த்தால் முதலாவது மனிதன் அந்த ஆதாம் வந்து 900 வருஷம் ஜீவிச்சிருந்தார். அப்படி இருந்திருக்கு. இப்ப எல்லாம் ஆயுள் குறைவு. மற்றது 2வது சொல்லி இருக்குது எங்களுக்கு மெமரி குறைவு, ஞாபக சக்தி. இப்பெல்லாம் போன் நம்பரே எல்லாம் நாங்க செல்போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறதால தலையில இல்ல. வீட்டு போன் நம்பர் கூட சில கேட்டா செல்போன்ல தான் அடிச்சு பார்க்கணும் இல்லையா? கால்குலேட்டர் வந்துட்டு பிள்ளைகளுக்கு, மெமரியில ஒண்ணும் வச்சிருக்க தேவையில்லை, கம்ப்யூட்டர் வந்துட்டது. அப்ப இயல்பாகவே நாங்கள் அந்த ஞாபக சக்தியை விட்டு நாங்கள் விலகி கொண்டிருக்கிறோம். ஞாபக சக்தி இல்லாமலே எல்லாம் ஒரு கையில ஒரு சின்ன இருந்தா காணும். எவ்வளவு தூரம் போயிட்டோம். அப்ப ஞாபக சக்தியும் குறைந்து கொண்டு வருகிறது, ஆயுள் குறைந்து கொண்டு வருகிறது, ஆர்வம் குறைந்து கொண்டு வருகிறது, தர்மம் குறைந்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்ல தங்க, ஆக்களின் சைஸும் குறைஞ்சிட்டுதான். என்ன மாதிரி
இப்பெல்லாம் சிறிய சிறிய ஆக்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்டு. எனக்கு பிரச்சனை என்னொன்னும் சொல்லி இருக்கிறார்கள், ஆக்கள் அணிகின்ற ஆபரணங்களும் குறைந்து கொண்டு போகுது. ஓ, உண்மைதானே? அந்த காலத்துல தாலி கொடி போட்டால் விரல் தடிப்பத்துக்கு இருக்கும். அதை விட மூக்கில வேற இந்த பிளாக்கு, அந்த குத்தி, இந்த சூட்டியண்டு மூக்கில அணி, காதலை அணி, நெத்தியில இப்படி எல்லாம் நிறைய அணிந்திருக்கிறார்கள். அதுக்கு முந்தி சிற்பங்களை பார்த்தா சோழர் காலத்துல கையுக்கு, தோளுக்கு, காலுக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கிறார்கள். இப்ப அப்படி எல்லாம் நகை போடுறது இல்லத்தானே. ஆடுகின்ற ஆபரணங்களும் குறைஞ்சு கொண்டு போகுமா. இது கலியுகத்தின் இயல்பு. அது மட்டும் இல்ல, மனிதர்கள் ஆடை குறைகிறது வேற. மனிதர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை விடுத்து வெகு தூரம் பிரயாணம் செய்து தொழில் பார்ப்பார்கள். கொமிட்டிங் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் அங்க இருந்து மிஸ்ஸாக பிரம்டன் அங்க எல்லாம் போறோம், பிளேன்ல போய் எல்லாம் போய் செய்கின்றோம். அது உண்டு. அடுத்தது நிறைய இருக்குது பெண்களுடைய இதை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கு. இந்த கலியுகத்துக்குரிய இயல்பு. இந்த கலியுகத்துல இப்படியான இதுக்கு சுருக்கமாக ஒரு வழிகாட்டுறதுக்காக வியாசர் வந்து எல்லாம் சுருக்கி தந்திருக்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு வந்த புராணங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. இந்த காலம் எல்லாம் சொல்லி போட்டேன். பிள்ளையார் கதைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கல்பம் இருக்கே 432 கோடி வருஷம். இதுக்கு பிறகு அடுத்த கல்பம் பெறும், இன்னொரு கல்பம் பெறும். இப்படி எத்தனையோ கல்பங்கள்ல பிள்ளையாருடைய தோற்றம் எத்தனையோ முறை நடந்துட்டு. ஒரே தோற்றம் தான். காலத்துல நிறைய திறம் பிள்ளையார் வந்து போயிட்டு எங்களுக்கு இதுல சுருக்கமா சொன்னால் உண்டு. கந்த புராணத்தின்படி பார்வதி பரமேஸ்வருடைய திருமணத்திலேயே பிள்ளையார் இருக்கிறேன். பிள்ளையார்கள் இருக்காங்க, திருமணத்திலேயே இருக்கிறார். அப்படித்தான் வந்து போய்க்கிறது. இந்த காலத்தை பற்றி லலிதா சகஸ்ரநாமத்திலே எல்லாம் இருக்குது. சொல்லுவார்கள், மகாபிரளய சாட்சிஞை நமஹா. மகாபிரளயம் என்றால் இந்த பெரிய இந்த அழிவு. இந்த மகாபிரளயம் சும்மா வர்ற அழிவு எல்லாம் சின்ன அழிவு. இப்ப கடல் உள்ளுக்கு வர்றது, நாங்க சூறாவளி பாக்குறோம், அது தெரியும் எங்களுக்கு. கடைசியில பிலிப்பைன்ஸ்ல நடந்தது சூறாவளி. அது வருகுது, மழை வருகுது, வெள்ளம் வருகுது, காட்டு தீ வருகுது. அந்த எண்ணத்தை பாக்குறோம். பெரிய எண்ணத்தை நாங்க பார்த்தது சுனாமி. அப்படியே கடல் வந்து உள்ளுக்க ஜடாரண்டு அடிச்சு போட்டு போட்டுது. அது சுனாமி. இதை விட பெரிய ஒன்று இருக்குது, கடல் ஹோல். கடல் ஹோல் என்றா கடல் உள்ளுக்கு வரும், ஆனா நிலத்தை திருப்பி கூடாது, கொண்டுடும். கடல் கொண்டது, கடல் கொண்டது. அன்றைக்கு நாங்கள் முந்தி வாழ்ந்த குமரிக்கண்டம், பழந்தமிழ்நாடு கடல் கொண்டது. அட்லாண்டிக் சமுத்திரம் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்த நாடு கடல் கொண்டது. கிருஷ்ணருடைய துவாரகை கடல் கொண்டது, திருப்பி தரப்படவில்லை. காவிரி பூம்பட்டினம் கடல் கொண்டது, திருப்பி தரப்படவில்லை. இப்ப இன்றைக்கு இருக்கிற காவிரி பூம்பட்டினம் அந்த கரையில இஞ்சால, இன்றைக்கு இருக்கிற துவாரகை அன்றைய துவாரகையின் கரையில குஜராத்ல இருக்கிறது இங்கால. இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அன்றைக்கு இருந்த குமரி கண்டம் எல்லாம் சுருங்கி போக மிச்சம். இதை பற்றிய வரலாற்று உண்மை சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது. குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள பௌருளி ஆட்பும் ஆறும் பருவரை வெற்பும் குமரி கோடும் பெருங்கல்லம். இந்த சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லி இருக்கு. என்னென்ன ஆறுகள், என்னென்ன மலைகள் எல்லாம் கடல் கொண்டு போட்டுதண்டு. அது கடல் அப்படியே கொண்டு போறது. டேக்கன் ஓவர், நெவர் கிவ்ஸ் இட் பேக். அதான் கடல்கோள். சுனாமி வேறு, கடல்கோள் வேறு. அது வருது. பிரளயம் என்றால் கடல் கொண்டா ஒரு பக்கத்துல போக மற்ற பக்கத்துல ஆக்கள் தப்பி பிழைத்தெல்லாம் இருக்கிறது. பிரளயத்துல அதெல்லாம் இல்ல, சம்பூர்ணமாக தண்ணி. அதுல ஒவ்வொரு பாக்கெட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் மேல நிக்கும். அதான் கிறிஸ்தவத்துல நாங்க அந்த ஆக்கனுடைய கதை பார்க்கிறோம். ஆக்கண்ட கப்பலுடைய கலை, நோவா என்றவன் இந்த ஆக்கண்ட கப்பல்ல இந்த பிரளய வெள்ளம் வந்த பொழுது தப்பி பிழைத்ததாக வரலாறு வருகிறது. அதே மாதிரியாக எங்களுடைய சீர்காழி, சம்பந்தர் பிறந்த சீர்காழிக்கு பெயர் தோணிபுரம். ஏனென்றால் இவ்வளவு பிரளய காலத்துல எல்லாம் அமிழ்ந்து போக அந்த இடம் மட்டும் மேல நிக்குது, நிலத்துக்கு மேலே. அப்படி ஸ்மால் பாக்கெட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் வில் சர்வைவ். அது உண்டு. நோவாவையும் பிள்ளைகளையும் அவற்றை குடும்பத்தையும் ஒரு போலைக்குள்ள போட்டு ஆண்டவர் அப்படியே காப்பாற்றின மாதிரி கதை போகுது. ஒரு கப்பல், ஒரு கப்பல், ஒரு கப்பல் அப்படியே அதுல இருந்து பறக்க விட்டு எல்லாம் பாக்குறார்கள் பறவைகளை எல்லாம் ஒரு ஜோடி எடுத்ததாக அந்த கதை வருகிறது. கதை வருது. பிரளயம் என்பதைத்தான் விளங்கப்படுத்துகின்றது. இது எல்லாம் ஒவ்வொரு பக்கம் அழிகிறத போக பிரளயம் என்றால் முழுக்கவே போயிடும். அது தப்பா. மகா பிரளயம் என்றால் இந்த உலகம் மட்டுமில்ல மற்ற உலகங்களும் அழிகிறதான் மகா பிரளயம். அந்த மகா பிரளயத்துக்கு சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறாள் அம்பாண்டு. மகா பிரளய சாட்சிஞை நமக வருகிறது. இப்படி பிரளயங்கள் வந்து வந்து போகும். கடைசியா இப்படிப்பட்ட பிரளயங்கள் நிறைய நடந்து இப்படி எல்லாம் ஒடுங்கி ஒடுங்கி போக கடைசியா சகலதுமே முடிகின்ற ஒரு முடிவு வரும். அதுக்கு திருப்பி தொடங்குறது அது முடிக்கிறது தான் சிவன்.
மகாசங்காரம் என்று சொல்லுவோம், மகாகல்பம் என்று சொல்லுவோம். அது சொல்லுவார்கள் மகேஸ்வர மகாகல்ப மகாதாண்டவ சாட்சினி. அந்த நேரத்திலே சிவன் ஒரு தாண்டவம் ஆடுவார். அந்த நேரத்தில் சிவன் ஒரு ஊழித்தாண்டவம் என்று சொல்லுவோம். அந்த ஊழித்தாண்டவத்தை அம்பாள் பார்த்து கொண்டிருப்பார். வேற ஒரு தடவை இல்லை, எல்லாம் முடிஞ்சது. பிரம்ம விஷ்ணு ருத்ரர் இந்த உலகங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போய் அது வந்த மாயையிலே ஒடுங்க, மாயையை சொல்லுவார்கள் ஜடசக்தி. அந்த ஜடசக்தி போய் சித்தக்தியிலே ஒடுங்க. அம்பாளுடைய பெயர்ல இதெல்லாம் வரும். ஓம் ஸ்ரீ ஜடசக்தியை நமக. இது லலிதா சகஸ்ரநாமத்துல சிச்சக்தியை நமக. சிச்சக்தியாகவும் இருக்கிறார். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி ரூபாயே நமக. அதுவும் இருக்குது. பராசக்தியை நமக. அபரசக்தி தான் இந்த ஜடசக்தி. பராசக்தி என்றது இறைசக்தி, இது அபரசக்தி ஜடசக்தி. இந்த அபரசக்தி எல்லாம் போய் இந்த இறைசக்தியிடம் ஒடுங்க. அந்த நேரம் அவ பார்த்து கொண்டிருக்க சிவன் அந்த ஊழி தாண்டவன் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தாண்டவத்தை பார்த்து கடைசியாக சக்தியும் சிவத்தில் ஒடுங்குவா. இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே என்று வரும் சிவஞான சித்தியார். இருவரும் தம் உறுதியில் நின்றார் இறுதிதான் உண்டாகாதாம். 2 பேரும் வந்தா இறுதி வராது. அப்ப சக்தியும் போய் சிவத்தில் ஒடுங்க, சிவன் மட்டுமே கடைசியாக ஆடுவார். கடைசி நேரத்தில் சிவனுடைய தாண்டவத்தை தனித்திருந்து பார்க்கும் சாட்சியாக இருப்பவள் அம்பாள். அதைத்தான் சொல்வார்கள் மகேஸ்வர. மகேஸ்வரன்டா சிவன். மகாகல்ப. மகாகல்பம் என்றது பேரூழி காலத்தினுடைய முடிவு. மகாதாண்டவ. தாண்டவத்தில் இல்லாத அதுக்கு பிறகு இல்லதான ஊழித்தாண்டவன். சாட்சினி நமக. சாட்சினி என்றால் சாட்சியாக இருப்பவன். இதெல்லாம் காலத்தை பற்றி எங்களுடைய புராணங்கள் இதுகள் நாமங்கள் எல்லாத்திலையும் போட்டிருக்கு. இப்படி பிள்ளையார் எத்தனையோ தரம் வந்தார். ஒரு முறை அப்படி வந்தார், ஒரு முறை தலையா பிச்சு ஜானத்துல வச்சாங்க, ஒரு முறை ஜானத்தலையோடய வந்தார், ஒரு முறை ஓவிய கண்காட்சியிலிருந்து வந்தார். இது உண்டு. அடுத்ததுக்கு இன்னொன்று இருக்குது. பிள்ளையார்லையும் அபர கணநாதர் பரகணநாதர் என்று இருக்குது. பரகணநாதர் சிவபிரம்மம் மாதிரி, அதுக்கு மேலாக ஒன்றில்லை. அபர சுப்பிரமணியர் அபரகணநாதருடைய பிறப்புகள் மற்ற இடங்கள்ல நிகழும். ஸ்ரீகண்டருத்ர பரமேஸ்வரர் இருக்கிற உலகத்துல நிகழும். ஸ்ரீகண்ட ருத்ரர் பரமேஸ்வரர் நிகழும். அந்த இடங்களிலே நிகழ்கின்ற பொழுது அங்கே நடக்கின்ற கண்ணாதருடைய தோற்றமும் வருகிறது. அவர்களும் எங்களுக்கு இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். அப்ப காலத்திலே வேறுபட்டிருக்கிறது, இடங்களாலே அந்த தோட்டங்கள் வேறுபட்டிருக்கின்றது. ஆனபடினால்தான் புராண கதைகள், அதில் கதைகள் அல்ல, அந்த வரலாறுகளிலே வேறுபாடு இருக்கின்றது. ஆகவே அத்தனையும் உண்மை. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதான் இன்றைக்கு பிள்ளையார் கதைக்குரிய எங்களுடைய செய்தி. பலரும் கேட்கின்ற செய்தி. இந்த பிள்ளையாருக்கு என்ன நடந்தது, அவருக்கு ஏன் இப்படி வந்தது, அப்படி வந்தது, சிவனையும் கோபித்தார். இது பிள்ளையார் சிவனையும் கோபித்தார் என்று சொல் கேட்பார்கள். சிவன் ஏன் கோபித்தார்? இந்த பிரகிருதி மாயா உலகங்கள்ல இருக்கிற பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் எல்லாருக்கும் இந்த தமோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம் என்ற முக்குண தோஷங்கள் உண்டு. ஏன்னா சித்தம் என்கிற தத்துவம் இங்கே இருக்குது. அந்த குணதத்துவம் என்று சொல்லுவார்கள். அந்த குணதத்துவம் இருக்கிற எல்லாருக்கும் குணதோஷம் உண்டு தங்க. உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. இங்க யார் வந்தாலும் அதை அந்த உடம்போட அதுவும் வந்துடும். சொல்லுவார்கள் இந்த சேசிஸ் கார் செய்யும் பொழுது தங்க ஒரு இடத்துல அச்சு பொருத்துவார்கள், இன்னும் என்ஜின் பொருத்துவார்கள், பிறகு உள்ளுக்கு பொறுத்து அது போட்டு வாரது. அந்த இதுல இப்ப கனடாக்கு வார என்றால் அந்த காருக்கு இந்த ஸ்டியரிங் வீல் இந்த பக்கத்துல இருக்கும். எங்க காரனுடைய இடது பக்கத்திலே அந்த இதுல இருக்கு. அதே மாதிரியாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள், இங்கிலாந்து மற்ற பக்கம் இருக்கு. இங்க எல்லாம் என்ன சொல்லுவார்கள், இந்த லைட் பகல்ல ஓடைக்குள்ள ஒரு கொஞ்சம் ஓன் பண்ணதான் இருக்கும். மற்ற இடங்கள்ல அப்படி கிடையாது. சஸ்கச்சுவான் கேட்க அதுக்கு ஒரு வயர் ஒன்று இருக்கு. இரவில வகையில காரை கனெக்ட் பண்ணி விட வேணும் என்ஜினை எலக்ட்ரிசிட்டியோட, இல்லாட்டி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணாது. அப்படி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த பாடியில கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த பிரதிகிருதி மாயா உலகத்துல நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போன என்ன, ரகத்துல போன என்ன, பிரம்மலோகம், இந்திரலோகம், சிவலோகம் எங்க போனாலும் அந்த உடம்புல அந்த சித்தமண்ட குணதத்துவம் இருக்குது. குணதத்துவம் இங்க கனடாக்கு வர காருக்கு ஸ்டியரிங் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி, ஒன்டாரியோட லைட் எரிகிற மாதிரி பகல்ல, சஸ்கச்சுவான்ல காருக்கு அந்த பிளக்கிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இங்க இந்த இந்த லோகத்துல வர எல்லாருக்கும் குணதத்துவம் உண்டு. ராமர் என்றான, கிருஷ்ணர் என்றான, விஷ்ணு என்றான, யார் வந்தாலும் அந்த குணத்தினுடைய தத்துவங்கள் இருக்கிறபடினால முக்குண தோஷம் உண்டு.
முக்குண தோஷம் உண்டு. அந்த முக்குண தோஷங்களுக்கு உட்பட்ட பிரம்ம விஷ்ணு உருத்திரர்களுடைய வரலாறு புராணங்கள்ல வரும் பொழுது அங்கேதான் வருகிறது. நாங்கள் அவர்கள் சண்டை பிடித்தார்கள், அவர்கள் ஆளுநரோடு நீ நான் யார் என்று பெருமைப்படுத்தினார்கள், இவர் அவருடைய தலையை வெட்டினார், அவர் இவருடைய தலையிட்டார் என்ற கதைகள் எல்லாம் வருகிறது. அது என்னென்று கேட்டால் எங்களுடைய புராண கதைகளுடைய நாயகர்கள் முழுக்க இவர்கள் தான். இந்த பிரகிருதி மாயா உலகத்துல நடந்தது மட்டும்தான் எங்களுக்கு புராணத்துல இருக்கு. அதுக்கு அங்கால இடையில ஒன்று இருக்குது, ரெண்டாவது உலகம், மூலகத்துல ரெண்டாவது அசுத்த மாயா உலகம். அங்க இந்த முக்குண தோஷம் கிடையாது. ஸ்ரீகண்ட ருத்ரர் அங்க இருக்கிறார், அவருக்கு இந்த முக்குண தோஷம் கிடையாது. அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் அந்த உலகங்கள்ல இருக்கிறவர்களுக்கு அந்த முக்குண தோஷம் இல்லாதபடியினால அங்க நடக்கிற கதைகள் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. வெரி ரேர்லி தான் we get a glimpse of it. Very rarely we get a glimpse of it. ஆனா அவர்களுக்கும் கர்மா உண்டு, அவர்களுக்கும் கர்மா உண்டு. சுந்தரர் அங்க இருந்தான் வாரார். சுந்தரர் இருந்து வந்த கைலாசம் இந்த பூலோக கைலாசம் அல்ல, மகா கைலாசம் என்று சொல்லி எல்லா உலகங்களையும் கடந்திருக்கிற கைலாசமும் அல்ல. லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு மகா கைலாச நிலையாயை நமக என்றால் மகா என்றால் அதுக்கு அங்கால இல்ல, அதுவும் அல்ல. சுந்தரர் இருந்து வந்த கைலாசம் இந்த நடுலோகத்துல இருக்கிற அசுத்தமாயா புவனத்துல ஸ்ரீகண்ட ருத்ரர் பார்வதி பரமேஸ்வரராக இருக்கிற உலகத்தில் தான் அவர் இருந்தார். ஆனபடியாத்தான் அவருக்கு காதல் வந்தது. அனிந்தியான் கர்மா தானே, கர்மாதான். அந்த கர்மா என்னன்னா அங்க இருக்கிற ஆக்களுக்கு ரெண்டு மேலம் மட்டும்தான், ஆணவம் கர்மம், மாயை கிடையாது. மாயை இங்க மாயையிலிருந்து வர்றதான் இந்த குணதத்துவம். அதனுடையதான் இங்க இந்த முக்குண போட்டிகள் எல்லாம் இருக்கு. இந்த அடிமுடிதடிய பிரம்மாக்கள் எல்லாம் இந்த பிரம்மலோகம், இந்த விஷ்ணுலோகம், இந்த ருத்ரோகத்திலிருந்து வந்தார்கள். அங்க இருக்கிறார்களுக்கு அந்த தோஷம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு கர்மா உண்டு. அதனுடையதான் சுந்தரர் அங்க போய் அவைய பார்த்த உடனே காதல் வந்தது. சிவன் அவருடைய காதலை பார்த்து விட்டு அவைய இங்கே அனுப்புறார். இங்க பிறந்து சுந்தரர் இங்க வாரார். அவர் திருப்பி போனது அந்த கைலாசம் அல்ல, மகா கைலாசம். திருமலைத்தான்மலை பதிகத்தில் சுந்தரரை ஆவணப்படுத்தி இருக்கின்றார். மகா கைலாசம் அவர் போய் சேர்ந்தது அங்க. வந்திருந்தது இடையில இருக்கிற ஸ்ரீகண்டருடைய கைலாசத்தில இருந்து வந்தார், இங்க பூலோகத்துக்கு வந்தார். திருப்பி போகின்ற பொழுது இந்த மூலகங்களையும் தாண்டி இருக்கிற மகா கைலாசத்துக்கு போனார். அங்க போனா திருப்பி பிறப்பில்லை, மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. இடையில இருக்கிற கைலாசத்தில் இருந்தபடியாதான் சுந்தரருக்கு பிறப்பு வந்தது. ஏன்னா அங்க வந்து இடையில அங்க மேல கீழே போய் வருவினம். அவர்கள் மேலே இருந்து கீழே வாரபடியினாலே, மேலே இருந்து கீழே வாரபடியினாலே அவர்களுடைய பிறப்பை நாங்கள் அவதாரம் என்று சொல்லுகிறோம். அவதாரம் என்று விளங்க வேணும். மேலே இருந்து கீழே வாரபடியினாலே அவதாரம். இந்த அவதாரங்கள் எல்லாவற்றுக்கும் பிறப்பு உண்டு. ஒரு கர்ப்பத்திலேதான் பிறப்பார்கள். அதுல கர்ப்பதான ஒரு தாய், தகப்பன், கர்ப்பம், அந்த இதெல்லாம் இருக்கு. இந்த உடம்புக்கு தோஷம் உண்டு. 6 தோஷங்கள் சொல்லுவார்கள். அதுக்கு ஒரு தோற்றம் இருக்கு, அதுக்கு ஒரு பரிணாமம் இருக்கு, அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு, அதுக்கு ஒரு தேய்தல் இருக்குது இல்லையா, மாற்றம் இருக்குது, வயோதிபம் இருக்குது, மரணம் இருக்குது. இறைவனுக்கு இந்த தோஷம் எல்லாம் கிடையாது. அப்ப இந்த இதுக்குள்ள யார் வந்தாலும், ராமர் வந்தான்னு, கிருஷ்ணர் வந்தான்னு, ராமகிருஷ்ணர் வந்தான்னு, ரமணர் வந்தான்னு, சத்ய சாய்பாபா வந்தான்னு, ஷீட சாய்பாபா வந்தான்னு, அந்த உடலுக்கு ஒரு தோற்றம் ஒன்று இருக்குதா இல்லையா, இருக்கு. வளர்ச்சி ஒன்று இருந்ததா இல்லையா, இருந்தது. மாற்றம் ஒன்று இருந்ததா இல்லையா, பரிணாமம் ஒன்று இருந்ததா இல்லையா, தேவு அல்லது முதுமை ஒன்று இருந்ததா இல்லையா, மரணம் என்றது ஒன்று வந்ததா இல்லையா, வந்தது. அந்த தோஷங்கள் இந்த உலகத்தில் வர்ற உடம்புக்கு எல்லாத்துக்கும் உண்டு. அப்ப வந்தது அவதாரம். ஆனா பிள்ளையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தேவலோகத்திலேயும் கர்ப்பம் இருக்குது, அங்கேயும் இந்த மாற்றங்கள் இருக்கு. பிள்ளையார், முருகன் போன்றவர்கள் அவர்களுடைய தோற்றத்தை சொல்லும் பொழுது அவதாரம் என்று சொல்லுவதில்லை, தோற்றம். மகேஸ்வர மூர்த்தங்கள் மாதிரி தோற்றம். அவர்கள் கர்ப்பத்தினூடாக வருவது கிடையாது. எங்கேண்டான விநாயக புராணத்திலே பிள்ளையார் கர்ப்பத்தில இருந்து வந்ததாக கதை இருக்குதா? இல்ல. ஒரு இடத்துல இருக்குது விநாயக புராணத்துல. அவர் பிள்ளை வேண்டி இருந்தவர்கள் அவருடைய மடியிலே போய் குழந்தையாக இருந்தார், அவர் குழந்தையாக வளர்த்தார்கள் என்று இருக்கு. ஆனா கர்ப்பத்திலே வந்ததாக கதை இல்லை. முருகப்பெருமான் எங்கேயாவது கர்ப்பத்துல வந்ததாக கதை உண்டா? இல்லை. உண்டு. 2 கதை இருக்கு. திருவிளையாட புராணத்திலே பார்வதி பரமேஸ்வரர்கள் மீனாட்சி அம்மனாகவும் சோமசுந்தரா பாண்டியனாகவும் வந்து மதுரை ஆண்ட காலத்திலே அவர்களுக்கு அந்த கோச்சடிலன் என்ற பெயரிலே அந்த மகனாக வந்திருக்கிறார் முருகன். ஆனா வந்திருந்து அரசாண்டது யார் என்று கேட்டால் அந்த சிவன் அல்ல, அவர் ஸ்ரீகண்ட ருத்ரர்.
வந்திருந்த பரமேஸ்வரி ஸ்ரீகண்ட ருத்ர புவனத்திலுடைய பரமேஸ்வரி, வந்த சுப்பிரமணியர் அபர சுப்பிரமணியர். இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். இதெல்லாம் பர சுப்பிரமணியர் அல்ல, அபர சுப்பிரமணியர். இதே அபர சுப்பிரமணியர் தான் அவருடைய அம்சமாகத்தான் சம்பந்த சுவாமிகள் அவதரித்தார். சம்பந்தரை முருகப்பெருமானுடைய அவதாரம் என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றேன். இதெல்லாம் அபர சுப்பிரமணியர். ஆனா அந்த சுப்பிரமணியர் வந்ததாக வரலாறு கிடையாது. அப்ப இவர்கள் வந்து பிறப்பு எடுப்பதில்லை. அதாவது உதித்தனன் உலகம் உய்ய என்றுதான் சொல்லும். பல பேர் சொல்லுவார்கள் முருகனுடைய பிறப்பு சஷ்டி, அவர் பிறந்தது, மற்றது பிள்ளையாருடைய பிறப்பு வந்து விநாயக சதுர்த்தி என்றெல்லாம் தவறாக சொல்லுகிறார்கள். பிள்ளையார் ஜனனம் எடுத்து பிறந்ததாகவோ அவருடைய ஜன்ம நட்சத்திரம் சதுர்த்தி என்றோ பிள்ளையார் புராணத்துல கிடையாது. இந்த 18 புராணங்கள்லையும் கிடையாது. கணபதி உபனிஷத்து சொல்லப்படுகின்ற பிள்ளையாருடைய பெயரை வழங்குகின்ற உபனிஷத்திலையும் கிடையாது. இப்ப இதுதான் எங்களுடைய இந்த பெரிய கால வெள்ளம், பெரிய உலகம். அதுல ஒவ்வொரு விதமான தோற்றங்கள் அதுகள் எல்லாம் இருக்குது. இல்லாட்டா சுலபமாக புதங்கா நாங்களும் மற்ற சமயங்கள் மாதிரி ஒரே கடவுள் அண்டு போட்டு இருந்திருக்கலாம். இடையில நிறைய இன்டர்மீடியரிஸ் இருக்குது. இது தெரிஞ்சிருக்க வேணும். எனக்கு இந்த உடம்பு வருகுதென்றால் இந்த உடம்புக்கு முதல் வந்து பைந்தவ சரீரம், அந்த ஃபர்ஸ்ட் கார் வரைக்குள்ள இந்த சேசஸ் கொடுக்கறதானே, அது என்ஜின் இருக்குது, ஆன்மா இருக்குது. ஆன்மாக்கு ஒரு சட்டை போட்டுட்டார் இறைவன். அது சொல்றது புரியட்ட காய வெட்டு தத்துவங்களானபடி இறைவன் கொடுத்துட்டேன், பரசிவன் கொடுத்தது. அது கொடுத்துட்டு இஞ்சால எனக்கு அனந்த தேவர் என்று இருக்கிறார். அவர் சுத்தமாயா உலகத்தில் இருக்கிற சிவன். அவர் வந்து பைந்தவ சரீரம் கொடுக்கிறார். பைந்தவ சரீரம் எங்களுக்கிடம் முழுமையாக இல்லை, எங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஆனா சுத்தமால உலகத்திலே வாழுகின்ற உயிர்களுக்கு அந்த சரீரம் இருக்குது, அதை கொடுப்பது அவர். எங்களுடைய உடம்பிலே அந்த பைந்தவ சரீரத்தில எச்ச சொச்சம் இருக்குது. எல்லாரும் குண்டலினி சக்தி என்று சொல்லுகிறோம் இல்லையா? அந்த குண்டலினி சக்தி பைந்தவ சரீரத்தினுடைய ஒரு அம்சம், சுத்தமாய அம்சம். அதான் நீங்க ஸ்கேன் பண்ணியும் பார்க்கலாது, டிசெக்ட் பண்ணியும் பார்க்கலாது. 6 ஆதார சக்கரங்கள் சொல்லுகிறோம் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், மணிபூரகம், விசுத்தி, ஆக்ஞை, அதுக்கு அங்கால சகஸ்டாரம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா? இந்த சக்கரங்களை காட்ட முடியுமா? இதுக்கும் பைந்தவ சரீரத்தினுடைய எச்ச சொச்சம். இந்த உலகத்தில் இருக்கிற கருவிகரணங்களால கண்ணால மூக்கால பார்த்து காட்ட முடியாது, அளக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. நாடி சொல்லுகிறோம் இல்லையா? இடகளை, சுழுமுள்ள, பிங்களை நாங்க மருத்துவ கல்வி டிசெக்ட் பண்ணியே பார்க்கலாது அந்த நாடி. இன்றைக்கு முதுகு தண்டல் எல்லாம் சொல்லுகிறார்கள், அதெல்லாம் கிடையாது. இது நாடி, இடகளை, பிங்களை, சுழுமுனை. அந்த நாடி சுத்தி சுத்தி முடிச்சா போகும். அதான் அந்த இவருடைய மல்லிதா சகாஷ்டமாத்திலேயே வரும். ஓம் ஸ்ரீ பிரம்ம கிரந்தி ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ விஷ்ணு கிரந்தி ரூபிண்யை நமக, ஓம் ஸ்ரீ ருத்ர கிரந்தி ரூபிண்யை நமக. பிரம்ம கிரந்தி, கிரந்தி கண்டா முடிச்சு, அப்படி 3 சுத்தி போகைக்குள்ள அதுல முடிச்சிருக்குது. இந்த பிராணவாயுவை பிராணாயாமத்தினூடாக செலுத்துகின்ற பொழுது உங்களுக்கு மூச்சு எடுத்தா மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் தான் இப்ப போறது மூச்சு. ஒரு சில பேருக்கு நெஞ்சுக்கு போகும், ஆனா வயிறு வரைக்கும் அல்ல, கீழே இடுப்பு வரைக்கும் கொண்டு மூலாதாரம் வரைக்கும் மூச்சை கொண்டு போய் இப்படி காத்தடிச்சு, இந்த இரும்பு வேலை செய்வர்கள் காத்தடிச்சு எடுத்து கரண்ட் எழுப்புவினமே, அது மாதிரி அங்க இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கிற அந்த குண்டலினி சக்தியை எழுப்பினால் மூலாதாரத்தில் மூண்டலு கனலை காலால் எழுப்புங்கருத்தறிவித்தே. கால் என்றால் கால் இல்ல, கால் என்றா காற்று. அனல் கால் என்று சொல்லுவோம் பைபூதங்களை சொல்லுகின்ற பொழுது. கால் என்றா காற்று. காற்று இந்த பிராணன் வாயுவை கொண்டு அங்க வரைக்கும் கொண்டு போற அந்த பயிற்சியை பிராணத்தின் மூலமாக செய்து மூலாதாரத்தை எழுப்பினா மேல வரும் பிராணக்காயு வரைக்குள்ள இந்த முடிச்சுகள் இருக்குத்தானே, சுத்தி சுத்தி இருக்கிற முடிச்சு, அது இலகும். பிரம்மக்கிரந்தி முதல் முடிச்சு இலகும், அது கீழே. அதுக்கு பிறகு இடையில இருக்கிறது விஷ்ணு கிரந்தி, அது இலகும். இலகினா அப்புறம் அதுக்கு மேல வரும். 3வது அவள்ற முடிச்சு ருத்ர கிரந்தி, அது நெஞ்சுக்கு கிட்ட. அதுக்கு அவள அப்படியே ஆக்ஞா சக்கராத்துக்கு போய் அங்கால போய் சகஸ்டாரத்துக்கு போறது. இது எல்லாம் இந்த டிசெக்ட் பண்ணி பார்க்க இயலாது, ஸ்கேன் பண்ணி காட்ட இயலாது. இந்த முடிச்சுகள், இந்த நாடிகள் எல்லாம் 72,000 நாடிகள் சொல்லப்பட்டிருக்குது, அதை கூட காட்ட இயலாது. இதெல்லாம் பைந்தவ சரீரம், அதனுடைய எச்ச சொச்சங்கள். இது வந்து கொடுக்கப்பட்டது அனந்தேஸ்வரன். அனந்தேஸ்வரன். அதுக்கு அப்புறமாக வந்தால் அடுத்த சரீரம் வரும், கலாதி சரீரம். அடுத்த காருக்கு அடுத்த பொடி போடினோம், அடுத்த ஃபேக்டரிக்கு வந்து வந்தால் அதை கொடுக்கிறது இருக்கிறது வந்து அங்கால வந்து இந்த பைந்தவ சரீரத்தை கொடுத்தது சதாசிவர், அனந்தேஸ்வரன். சதாசிவர் இந்த கலாதி சரீரத்தை கொடுப்பதுதான் அனந்தேஸ்வரன். அங்க வந்து காலன், நியதி, கலை, வித்தை, புருடன், மாயன், அந்த 7 தத்துவங்கள். என்னுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இருக்குத்தானே. ஆசை, ஆக்ஷன்,
எங்களுடைய அறிவு எல்லாமே பூட்டியாச்சு. அடுத்த ஜேசிஸ் பூட்டி போட்டு அனந்தேஸ்வரர் பாஸ் பண்ணி அடுத்த ஃபேக்டரிக்கு அனுப்புவேன். இப்ப ஸ்ரீகண்டருத்ரர்கிட்ட வந்துட்டுது. அவர் தான் எங்களுக்கு தங்க இந்த மனம், இந்த புத்தி, இந்த கான்சியஸ்ங்கிற இந்த சித்தம், நான் என்கிற அந்த அகங்காரம், இந்த 4 அந்த கரணங்கள், all the psychical faculties பிக்ஸ் பண்ணி விடுறாரு. அவர்தான் இந்த ஸ்ரீகண்டருத்ரர். அதுக்கு பிறகு இங்கால வரைக்குதான் எங்கட பிரம்மதேவரை கூடாக, அம்மா அப்பா கூடாக தங்காக்கு இப்படி ஒரு அழகான உடல், எனக்கு இப்படி இன்னொருத்தருக்கு அப்படி எல்லாம் உடம்பெல்லாம் கொடுத்து காது மூக்கு கண் வச்சு இந்த ஜெனட்டிக்ஸ், இந்த ஜீன், இந்த அமைப்பு எல்லாம் வாழது இங்கால. அதுக்குள்ளதான் பிரம்மதேவர்ல இருந்து எங்களுடைய அம்மா அப்பா வரைக்கும் செய்கிற படைப்பு. உடம்பு கொடுக்கிறது பரமேஸ்வரன் இருந்து தொடங்கி, பிரியட்ட காலத்திலிருந்து தொடங்கி சதாசிவர் வந்து பைந்தவ சரீரத்தை கொடுத்து இந்த அதின் எச்ச சொச்சம் தான் எங்களுக்கு இருக்கிற சகஸ்டாரம், இந்த மூலாதார சக்கரம், குண்டலினி சக்திகள், 32,000 நாடிகள் அதெல்லாம் கொடுத்து, அதுக்கு அடுத்ததாக வந்து அனந்தேஸ்வரர்கிட்ட வந்து கலாதி சரீரம் எடுத்து அவர் அது பிக்ஸ் பண்ணி முடியும். அடுத்ததாக ஸ்ரீகண்டருத்ரர்கிட்ட வந்து எங்களுடைய அந்த கரணங்கள் சொல்லப்படுகிற சைக்கிள் அது பிக்ஸ் பண்ணப்பட்டு பிறகு இங்க உலகத்துக்கு வரைக்குள்ள இவர் அடுத்த உலகம் கொடுக்கிறார். இதுக்குதான் தங்க எங்கள சைவத்தில ஒரு கடவுள் என்று வைக்காம 68 கடவுள் வச்சிருக்கு. ஆவியாவே அங்கங்க அதை செய்யணும், அதை சொல்லுறோம். நாங்க சொல்லத்தானே விளங்காம ஏனப்பா சைவத்துல 68 கடவுள் என்று கேட்கணும். கோயில்ல யாகசால பூசி ஒன்று இருக்குது. யாகசாலையில இந்த தேவர்கள் எல்லாரையும் ஆவாகித்து அந்தந்த சுற்றிலே ஆவியாவைக்கு வச்சு பூஜை நடக்கும். எல்லாருக்கும் விக்கிரகமே கிடையாது. இங்க அனந்தேஸ்வரருக்கு விக்கிரகம் இல்ல, கண்டருத்ரருக்கு விக்கிரகம் இல்ல, அதெல்லாம் அந்த ஸ்ரீகண்டருத்தருடைய இதுகள்ல இருக்குது, மகேஸ்வர ரூபங்கள். ஆனால் இந்த சதாசிவர் அவர்கள் எல்லாம் இல்ல. அவர்கள் யாகசாலை பூலையில இது இருக்குது. அதுதான் கோயில்ல அந்த மூலையில யாகசாலை ஒன்று வச்சு, யாகசாலை ஈசான மூலையில இந்த யாகசால பூஜையில இவ்வளவு பேருக்கும் இது இருக்கு. அப்ப நீங்கள் இந்த ஈசான மூலையில சுவாமி நின்று ஐயா பூஜை வச்சுட்டு அதுல வந்து அப்படி தர்பியால வந்து ஒரு பொட்டு வைப்பார் சுவாமி. அது வைக்க உங்களுக்கு விளங்க வேணும். இந்த பெரிய சூக்குமத்துன்ற ஒரு சின்ன அம்சம் தான் அந்த பூஜை. அப்ப இதுக்குள்ள பிள்ளையாருடைய தோட்டங்கள் எல்லா உலகங்கள்லயும், எல்லா காலங்கள்லயும், எல்லா விதங்கள்லயும் நடந்திருக்கிறது. பிள்ளையாருடைய கதையை வைத்து நாங்கள் ஒரு சாட்டாக வச்சு இந்த கதை சொல்லக்கூடியதா இருந்தது.